Hospitals. எனக்கு வந்து ஒரு 6 வருஷமாக வந்து வீசிங் பிரச்சனை இருந்தது. டஸ்ட் அலர்ஜி, பனியில் போனால் தும்மல் வர்றது, மூச்சு விட முடியாமல் திணறது, இது மாதிரி பிரச்சனைலாம் ரொம்ப நான் வந்து அவஸ்தைப்பட்டேன். 6 வருஷமாக வந்து இன்ஹேலர் எடுத்துக்கிட்டேன். அதனால தும்மல் வர்றது, உரையிறது, இது மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இந்த மெடிசன்ஸ் வந்து எனக்கு இவ்வளோ க்யூர் ஆகும்னு எனக்கு தெரியாது. 3 மாதத்தில் வந்து நான் க்யூர் ஆகிட்டேன். எனக்கு இப்போ அந்த பிரச்சனையே எதுவும் இல்லை. நிறைய தண்ணியில் நின்று துணி துவைக்கிறேன், வெளியில் போகிறேன், டஸ்ட்டில் நிற்கிறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இப்போதைக்கு இல்லை. எனக்கு 3 மாதத்தில் வந்து எனக்கு க்யூர் ஆகிடுது. ரொம்ப வந்து இந்த ஹாஸ்பிட்டலை நம்பி வந்து நீங்கள் வைத்தியம் பார்த்துக்கலாம். எப்பயுமே மறந்து போற ஒரு விஷயம் விதைகள் சாப்பிட்றத நம்ம எப்பயுமே மறந்துடுறோம். ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடிய 3 விதைகளை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். ஆலி விதை, ஃபிளாக்ஸ் சீட்ஸ், 2வது பம்ப்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதைகள், 3வது சியா சீட்ஸ் இல்ல சியா விதைகள்னு சொல்லுவோம். இப்போ இந்தியாவில் ரொம்பவே காமன் ஆயிடுச்சு இந்த ஹைப்பர் டென்ஷன். பட் அதுக்கு ஒரு முக்கியமான தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் உங்களுக்கு கொடுக்கும். உங்க உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு HDLங்கிற நல்ல கொழுப்பு இதுல அதிகமா இருக்கு. ஸோ இதை எடுத்துக்கிறது மூலியமா ஏஜிங் ப்ராசஸ்னால வரக்கூடிய ஹார்ட் டிசீஸ்ல இருந்து கண்டிப்பா இதை நீங்க பாதுகாத்துக்கலாம். வணக்கம், திஸ் இஸ் டாக்டர் நந்தினி ஃப்ரம் Sarans ஹாஸ்பிட்டல்ஸ். ஃப்ரூட் சாப்பிடுங்க, வெஜிடபிள் சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, ரைஸ் சாப்பிடுங்க, கோதுமை சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்கன்னு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் நம்ம அடிக்கடி எப்பயுமே மறந்து போகிற ஒரு விஷயம் விதைகள் சாப்பிட்றத நம்ம எப்பயுமே மறந்துடுறோம். அப்படிப்பட்ட 3 விதைகள், ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடிய 3 விதைகளை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். அது என்னென்ன விதைகள், அது சாப்பிட்டா எந்த நோயெல்லாம் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம், தவிர்க்கலாம், அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆலி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், 2வது பம்ப்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதைகள், 3வது சியா சீட்ஸ் இல்லை சியா விதைகள்னு சொல்லுவோம். ஸோ இந்த விதைகள் சாப்பிட்றது மூலிமா நமக்கு என்னென்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல விமென்ஸ் ஹெல்த், பெண்களோட ஹெல்த்தில் இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. 30 வயசுக்கு மேலே பெண்களுக்கு கால்சியம் அப்சர்ப்ஷன் உடம்புல ரொம்பவே கம்மியாயிரும். அதனால வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு தேய்தல் இல்லை எலும்பு புரை, அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நோயிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்கணுன்னா இந்த 3 விதைகள் ஒரு சர்ப்ரைசிங்கான பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இட்ஸ் ரியலி மேஜிக்கல். 2வது பார்த்தீங்கன்னா பிபிக்கு நம்ம என்னென்னமோ மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது ஹைப்பர் டென்ஷன், நம்மளோட ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகிறத நம்ம ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்தியாவில் ரொம்பவே காமன் ஆயிடுச்சு இந்த ஹைப்பர் டென்ஷன். ஸோ அதுக்கு எங்கெங்கேயோ மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம், என்னென்னமோ ஜூஸஸ் குடிக்கிறோம். பட் அதுக்கு ஒரு முக்கியமான தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விதைகள் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ இருக்கிற அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ். அதனால் வரக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா இன்சோம்னியா, அதாவது நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இல்லை ரொம்ப லேட்டாக தூங்குறது, 12 மணி 1 மணி வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் நம்மளோட தூக்கம் ரொம்ப டிஃபெக்ட் ஆகி ஸோ நைட்டு லேட்டாக தூங்கிட்டு மார்னிங் லேட்டாக எழுந்திரிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா கோ ஹெட் அண்ட் ஹேவ் தி சீட்ஸ். இந்த சீட்ஸ் சாப்பிட்றது மூலிமா இன்சோம்னியாங்கிற நோயிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு HDLங்கிற நல்ல கொழுப்பு இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிறது மூலயமா உங்கள் ஹார்ட்டை வந்து நீங்கள் ஃபர்தராக ஏஜிங் ப்ராசஸ்னால் வரக்கூடிய ஹார்ட் டிசீஸ்லேருந்து கண்டிப்பாக இதை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தான் நோய்களின் ராஜான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மலச்சிக்கல்லேருந்து உங்களை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், பாதுகாத்துக்கணும்னா இந்த 3 விதைகள் எடுங்க. எதனாலனா இதில் அதிகமான நார்ச்சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிறது மூலிமா கான்ஸ்டிபேஷனுங்கிற வியாதியிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ இந்த விதைகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இதை நீங்கள் ஓவர் நைட் தான் சோக் பண்ணி வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு
2 hours முன்னாடி இதை வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா அந்த விதைகளோட அந்த தண்ணியும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு வழி. ரெண்டாவது வழி பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த 3 விதைகளையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு ராவாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதை பவுடர் பண்ணி அந்த பவுடரை 1 tumbler ஆஃப் ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 teaspoon ஆஃப் திஸ் பவுடர் போட்டு எய்தர் நீங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்கலாம், இல்லை மிக்ஸ் பண்ணி அப்படியேவும் குடிச்சிக்கலாம். இது ரெண்டாவது வழி. மூணாவது வழி பார்த்தீங்கன்னா, இந்த ராவாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சதை நீங்கள் சாப்பாட்டு கூட சேர்த்து இந்த கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இந்த விதைகளை ஒரு பொடியாக பண்ணி கூட சாப்பிட்லாம். ஏன் இட்லி தோசைக்கு நம்ம எப்படி இட்லி பொடி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றோமோ, இந்த விதைகளையும் பொடியாக வச்சு கொஞ்சம் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த 3 முறைகள்லையும் நீங்கள் இந்த சீட்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ விதைகள் வந்து உங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான பலன்கள் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை பிரச்சனைக்கான பிரத்யேக யூடியூப் சேனல் Sarans நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி கன்செப்ஷன் யூடியூப் சேனல். இதில் குழந்தையின்மைக்கான அடிப்படை காரணங்கள், கருத்தரிப்பு தோல்வியின் காரணங்கள், ஆரோக்கிய வாழ்வியல் வழிமுறைகள், பிரசவத்திற்கு முன் சாப்பிட வேண்டிய உணவுகள், சுகப்பிரசவத்துக்கான யோகாசன பயிற்சிகள், பிரசவத்துக்கு பின் வயிறு குறைய பெஸ்ட் உடற்பயிற்சிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்தான உணவு முறைகள், குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியவை, குழந்தை வளர்ப்பில் நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அனைத்து ரகசியங்களையும் எளிமையான முறையில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். Sarans நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி கன்செப்ஷன் யூடியூப் சேனல். நோட்டிபிகேஷனை பெற உடனே பெல் ஐகானை பிரஸ் செய்யுங்கள்.